வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. திரௌபதி அம்மன் திருமணம், சுபத்திரை திருமணம், தபசு மரம் ஏறுதல் மற்றும் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்புடன் கூடிய பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வப்போது அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள், பொதுமக்கள், குறிப்பாக தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இன்று காலையில் துரியோதனன் படுகளம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கோயில் நிர்வாகிகள், விழா குழுவினர், நாட்டாண்மைதாரர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், குறிப்பாக இந்த விழாவை நடத்துவதற்காக முழு உறுதுணையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் உபயதாரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று காலையில் துரியோதனன் படுகள நிகழ்ச்சியை சிறப்பாக செய்தார்கள். துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடந்து முடிந்து மகா அன்னதானமும் இந்த விழாவில் வழங்கப்பட்டது. அதற்கு முன்னதாக சமூக ஆர்வலர்களால் குளிர்ந்த நீர், பொதுமக்களுக்கு நீர், மோர் ஆகியவை வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக இந்த துரியோதனன் படுகள நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும், பக்தர்களுக்கும், பொதுமக்களுக்கும் இந்த குளிர்ந்த நீர், மோர் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. துரியோதனன் படுகளத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும், பொதுமக்களுக்கும் தென் கடப்பந்தாங்கல் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பாக அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. பக்தி செய்திக்காக தென் கடப்பந்தாங்கல் கிராமத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. திரௌபதி அம்மன் திருமணம், சுபத்திரை திருமணம், தபசு மரம் ஏறுதல் மற்றும் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்புடன் கூடிய பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வருகிறது.